ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை பற்றி ஹீரோவோட அன்னிக்காரி ரொம்பவே மட்டமாக தப்பாக பேசியிருப்பா. இதனால் கோவமடைஞ்ச நம்மளோட ஹீரோயின் அவன் மூஞ்சிலேயே தண்ணியை தூக்கி ஊற்றிருப்பா. அதோட முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் ஃபேஸில் நீ தண்ணியை ஊற்றுவ, உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்ல, நான் அப்படி தான் பண்ணுவேன். என்ன தைரியம் தான் என் அப்பாவை பற்றி இப்படிலாம் பேசுவீங்க, அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இது என்னோட வீடு, இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி அவ கத்தி வெளியே துருத்துறா. இவங்களும் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. காரில் போகும்போதே அவன் மாமியார்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கா, இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக வந்து வீட்டில் நீங்கள் எல்லாத்துட்டையும் பேசணும், அவளை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போன உடனே மாமனார்கிட்ட பற்ற வைக்கிறா. இந்த பாருங்க மாமா, நீங்கள் சொன்னது கேட்டு தானே நாங்கள் போனோம், இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஷாம் தான் சரியில்லை, அவங்க இருக்கிற தைரியத்தில் தான் அந்த பொண்ணு இப்படி ஆடுறா போல அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோ வந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அன்னிக்காரி வந்து பச்சையாக புழுவ ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி வந்து நான் உனக்காக தான் வந்து நாங்கள் வந்து மெஹக்க வந்து பொண்ணு கேட்கறதுக்காக போனோம், அங்கே வந்து எங்களை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சி தான் நாங்கள் பண்ணோம், அவள் இருக்காளே சரியான திமிர் பிடிச்சவளாக இருக்கா, என் மூஞ்சில் தண்ணியை தூக்கி ஊற்றிட்டா, அவன் அப்பங்காரன் என்னென்னா அந்த ரவுடி பயலுக்கெல்லாம் எங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுது சீன் கிரியேட் பண்ண இவனுக்கு நம்பவே முடியல. என்ன சொல்றீங்க, மெஹக்கா அப்படி பண்ணா, அவளாம் அப்படி பண்ண மாட்டாளே, ரொம்ப இன்னசென்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே வந்து அம்மாக்காரர்கிட்ட கேட்குறான். ஆமாப்பா, அவன் வந்து அன்னிக்காரியோட மூஞ்சில் வந்து தண்ணியை தூக்கி ஊற்றுனாங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்படி கோவத்தில் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அதனால இவங்களுக்கு பயமாக இருக்குது, நீ எதுக்கு இந்த மாதிரி போய் சொன்னேன், இதனால அவன் வந்து பின்னாடி வந்து வேறு மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக வந்து இது நல்லதுக்கு தான் நடக்கும், இந்த கோவத்தில் அந்த வீட்டில் உள்ளவங்களை வந்து அவன் கண்டிப்பாக வந்து பனிஷ் பண்ணுவான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் மறந்துடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து பேசுகிறாங்க, ஏமா அப்படி பண்ண, நீ தான் நம்ம வீட்லேயே ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்கிறவ, நீயே வந்து எதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா அவங்க பேசின பேச்சு சும்மாவா, அவங்க யாரை பற்றி என்ன பேசினா கூட பரவாயில்லப்பா, உங்களை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் அசிங்கமாக பேசும்போது என்னால் தாங்க முடியும், அதனால தான் நான் கோவத்தில் பேசிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த ரவுடி பையன் மனசில் வச்சுட்டு நம்மளுக்கு என்ன பிரச்சனை கொடுக்க போறான்னு தெரியலையம்மா, சரி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ஆன்டி ஊருக்கு நம்ம போயிடலாம், அங்கே போய் நம்ம எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு தங்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்பா என்னோட படிப்பு இருக்கேப்பா, என்னோட படிப்பு தங்கச்சியோட படிப்பு எல்லாமே இருக்குங்கும் போது நம்ம எப்படிப்பா போகிறது, அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாமா, கொஞ்ச நாளைக்கு லீவுக்கு அப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கொஞ்ச நாள் போகிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. இங்கே பயந்தாங்குழி வீட்டில் காட்டுறாங்க. அவன் எதுவுமே சாப்பிடாம அப்படியே சோகத்தில் இருக்கான். அப்போதான் வந்து அவங்க அம்மாக்காரி வந்து கூப்பிடுறாங்க, என்னடா என்ன நினச்சிட்டு இருக்க, சாப்பிடவே மாட்டேன், வா வந்து சாப்பிடு அப்படின்னு கூப்பிடுறேன். அம்மா நான் ஏற்கனவே ரொம்ப சோகத்தில் இருக்கேன், மெஹக்க நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, கடைசியில் அந்த ஷியாம் வந்து மேட்னதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருந்துட்டேன், இப்போ எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு சாப்பாடு வேணா இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்ல, டேய் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடந்திருக்கு, அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கவே இல்லை, நீயும் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருந்தது நல்லது தான், பின்னாடி தாண்டா நீ வந்து சந்தோஷப்படுவேன், எனக்கு என்னமோ அந்த மெஹக்குக்கும் அந்த ரவுடிக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குண்டா, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இல்லாம வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதட்டிட்டு போகிறாங்க. அப்படியே அவங்களோட புருஷங்காரனையும் வந்து கூப்பிட, அவர் ஏற்கனவே வந்து பயந்தாங்குழி மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் கோவமாக இருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால எனக்கு எதுவுமே வேணாம், உன் கையால் செஞ்சு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவத்தில் அங்கேருந்து போயிடுறாரு. சே ஏன் தான் எல்லாரும் இப்படி பைத்தியம் முடிச்சு சுற்றிட்டு இருக்காங்க தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்து ரெடி ஆகி வெளில வந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ வந்து பயந்தாங்குழி வந்து ஹீரோயின்ட்டு பேச வரான், இந்த மாதிரி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து மூஞ்சி கொடுத்து பேசக்கூட அவருக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டால, அதனால நான் உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்போ வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கும் வந்து இவங்க 2 பேர் பேசுறது பிடிக்காததுனால, அவங்க கூட பேச என்ன இருக்கு, நீ தேவையில்லாமல் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி ஆன்டி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இங்கே ஹீரோ வந்து செம கோவத்தில் இருக்கான். அது எப்படி வந்து அங்கே உள்ளவங்க எல்லாம் இவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க என்னோட குடும்பத்தை, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டுக்கார தான் சொல்றான், ஏன்டா எல்லாத்தையும் வந்து வைலன்ஸாலேயே நீ வந்து ஜெயிக்க முடியாது, ஏற்கனவே வந்ததுலேருந்து அவகிட்ட நீ பொறுமையா அன்பா வந்து அவள்கிட்ட பேசிருக்க, எப்போ பார்த்தாலும் வந்து ரூடா பிஹேவ் பண்ற, ஆட்டிடியூடா நடந்துக்கிற, அவன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துற, அவன் அப்பனை வந்து ஜெயிலில் போய் வச்சுட்ட, இதெல்லாம் பார்க்கும்போது எந்த பொண்ணு கூட உன் மேல காதல் வரும், பொறுமையா அவள்கிட்ட பேசிப்பாரு, பொறுமையா உன்னோட லவ் புரிய வைடா, கண்டிப்பா ஒத்துப்பா அப்படி இப்படின்னு இவன் சொல்லடா, நீ சொல்றதும் ஒரு வகையில யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஒருவேளை நீ மட்டும் இதை சொல்லலைன்னா நான் ரூடா தான் பிஹேவ் பண்ணியிருப்பேன், சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா செம ஷாப்பு, வீட்டை காலி பண்ணிட்டு தான் அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களே. இதை பார்த்தோன்னே எல்லாம் உன்னால தான், நான் அப்பவே வந்து பார்த்துருந்தேன்னா அவங்க எல்லாத்தையும் கை கழுவமா பிடிச்சிருப்பேன், ஒன்னால பாரு அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க, எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கோம். ஐயோ நம்ம சொன்ன ஐடியா இப்படி சொல்லி பிடிச்சேன்னு ஃப்ரெண்டுக்காக தலையில கை வச்சிட்டு இருக்கான். இங்க எல்லாரும் வந்து ஹாப்பியா வந்து ஆன்டி வீட்டுக்கு போயிட்டாங்க, இனிமே இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
வந்து ஆளுக்கு 4 வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. எல்லாரும் பயங்கர ஷாக். "ஐயய்யோ! இந்த ரவுடி பையன் தான் வந்துட்டானோ! இங்கேயே வந்துட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேள நம்ம கேங்ஸ்டர் ரவுடி ஹீரோ தான் வந்திருப்பானோ? என்னன்னு தெரியல. பாவம் ஹீரோயின் வந்து அவங்க ஃபேமிலி 2 பேருமே வந்து இப்பதான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்ப மறுபடியும் ப்ராப்ளம் பண்ண வந்துட்டானா? என்னங்கிறது அடுத்த பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஓகே. போயிடாதீங்க. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. உங்க எல்லாத்துட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நெக்ஸ்ட் நம்மளோட சேனல்ல ஹம்சஃபர்ங்கிற பாகிஸ்தானி ட்ராமா போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கோம். நான் வந்து கம்யூனிட்டி டேக்லயும் வந்து வோட்டிங் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுலயும் போயிட்டு நீங்க வோட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழேயும் நெறைய பேரு கமெண்ட் பண்ணுங்க. அந்த ட்ராமா போடலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த ட்ராமா மாரியே அதுவும் ரொம்பவே சூப்பரா எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? இப்போ ஆக்சுவலி உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாங்கா போடுங்க. ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுங்க. அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. நமக்கும் வந்து சில பல வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து தொடர்ந்து போட முடியல. பட் இருந்தாலும் உங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஸ்பெஷலா இன்னொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.